பார்க்கக்கூடிய பாடம் எடுத்துக்காட்டு 2.21. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களே லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார்முலாவை பயன்படுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரர் நாற்காலி எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு? 325க்கு வாங்குறாரு. இப்போ வாங்கிய விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 325. 325 வாங்கி 350க்கு விற்கிறார். அப்ப விற்பனை விலை ஈக்குவல் டு விற்ற விலை என்ன அப்படின்னா ரூபாய் 350க்கு விற்கிறார். அப்ப 325க்கு வாங்கி 350 விற்கிறப்ப லாபம் தான் 25 ரூபாய். அப்ப லாபம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். லாபம் ஈக்குவல் டு 350 மைனஸ் 325 கழிச்சோம்னா வரக்கூடிய விலை 25 ரூபாய். இப்ப லாபம் 25 ரூபாய். இப்ப நம்ம கேட்கப்பட்ட கேள்வி லாப சதவீதம் கேட்கிறாங்க. அப்ப சதவீதத்துக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லாபத்தை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். பை என்ன பண்ணுவோம்? வாங்கிய விலை வரும் 325 இன்டு சதவீதம்ங்கிறப்ப இன்டு 100 போட்டுக்கிறோம். இப்ப இதை சுருக்கினா என்ன வந்து பார்ப்போம். 25 25 இங்க எத்தனை 25 இருக்கு? 25 மிச்சம் இப்போ பார்த்தீங்கன்னா 7 75 13 25 25. இப்போ மிச்சம் இருக்கிறது 100/13. 100/13ஆல வகுக்கிறோம். வகுத்தோம்னா வரக்கூடிய விலை என்னன்னு பார்ப்போம். 7 13 91 மீதி 9. அப்ப வரக்கூடிய விலை 7 9/13%. இதான் வந்து லாப சதவீதம். இந்த கேள்விக்குரிய விடை 7 9/13% ஆகும். புரிஞ்சுங்களா?